வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கோபுர கலசத்திலே ஒளி வீசுது வந்து முத்தாடுது முத்தமிழ் மீனாட்சி பொழுது சித்தாடே கட்டி வந்த பிள்ளை தமிழோ தீந்தாயும் கண்ணீர் தமிழோ சித்தாடே கட்டி வந்த பிள்ளை தமிழோ கித்திக்கு தீந்தாயும் கண்ணீர் தமிழோ சொற்களுக்கு மாலையிடே சொந்தமெல்லாம் கூடி வர சொற்களுக்கு மாலையிடே சொந்தமெல்லாம் கூடி வர தாளமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா தாளமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா பூமாலை பொன்மாலை முத்தாளம்மா பூஜோலை நீ இருக்க பூமாலை பொன்மாலை முத்தாளம்மா பூஜோலை நீ இருக்க பைகனடி கரையோரம் பண்ணத்தொழில் இசைக்கு பைகனடி கரையோரம் பண்ணத்தொழில் இசைக்கு வெள்ளை மீக வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா வெள்ளை மீக வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா அம்மன் வந்து முத்தமிழ மீனாட்சி பொழுதோடு கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கோபுர கலசத்தில் ஒளி வீசுது பறிப்பொழுது வாசம்
சிறப்பான முறையில் பேர் அன்புகள் சமம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகொண்டு நாங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் தப்புக்கு தக்கன ஊர்ல காசு கண்ணியை மட்டும் புடிச்சுக்கிறோம்ன்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. காசாச்சும் புடிச்சுக்கிறாமே உதையாச்சும் போட்டுக்குங்க. எதுக்கு அப்படியே பப்புனு கடையில பாப்புங்க முக்கிய நீங்க இப்படி சொல்றீங்களே காசை பிடிச்சாலும் பிடிச்சுக்கோங்க பப்புனு கடை மட்டும் விட்டு உண்மை குத்தா குத்துறக்கூடாது. உண்மைக்குமே நம்ம எல்லாம் தப்பு செய்யற ஆளுகளா வந்திருக்கோம். இல்ல புல்லா பேத்துக்கு வடிகிற முகம் என்ன வடி பால் வடிகிற முகம். ஆமா ஏன்னா பால் வடிஞ்சாலும் என்ன வனத்துக்க எல்லா பேருமே சரியா இருக்கணும். வேலையில சரியா இருந்தா தான் இங்க இடம் பொருள் எவ்வளவு சரியா இருக்கும். நாடகம் நல்ல நாடகம். இன்னைக்கு நடக்கின்ற நாடகத்துக்கு சிறப்பான முறையில் வருகிற அன்பு சார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கு மிக்க நன்றி. என்ன முந்தியெல்லாம் பப்புன்னு வெளியே வந்தா வெறும் தலையா தெரியும், இப்ப நெருக்கி முக்காடா தெரியுது. குளிர் ஜாஸ்தி பனிக்கு பதத்திராம தான் செலுத்தேன். அதனால தப்பிச்சிரு பாப்ப இந்த கொட்டகை போட்டிருக்காங்க. ஒரு சில ஊர்ல கொட்டகை இருக்காது, மொட்டையில உட்காந்துருக்க பனி ரொம்ப கொட்டுன்னு வீட்டுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இங்க கொட்டகெல்லாம் நல்லபடியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நாடகத்தை பார்க்காம யாராவது வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்துலதான் கோயில் இருக்கு. என்ன செய்ய முத போய் மண்ணவாரி தூத்துறவே நானா தான் இருக்கேன். போக மாட்டாரா இந்த மாதிரி சொன்ன பிறகு போவாங்களா? அதான் நாடகம் பார்க்க வரிக்காசை கொடுத்து நாடகம் வச்சுட்டு இங்க சும்மா வீட்டுக்கு போத நாடகம் வச்சிருக்கிறது. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்? மல்லிக்கும் முருகனுக்கும் கல்யாணம். கல்யாணம் இங்கதான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம உற்று நோக்கணும். என்ன கல்யாணம் எல்லா வீட்லயும் கல்யாணம் நடக்கதான் செய்யுது. இது என்ன கல்யாணம் அத முத பாக்கணும். சும்மா வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் சொன்னா மட்டும் போதுமா? இது என்ன திருமணம்? குகுனி மணந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானோட காதல் திருமணம். லவ் ஸ்டோரி. திஸ் இஸ் லவ் ஸ்டோரி. என்னையா காதல் எப்படி இருக்கும்? காதல் கருப்பா உருண்டையா இருக்கும். நாசம் பத்து போற முடியும். உன் புத்தில எங்கடா போகுது? காதலிக்கிறது தப்பு இல்லடா மாப்ள. இந்த காதல்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன மாப்ள? காதல் எல்லா பேரும் பண்ணலாம். ஆனா உண்மையான காதல்னு ஒரு காதல் இருக்கு பாத்தியா? இந்த உண்மையான காதல், உண்மையான உயிரை கொடுப்பேன் மயிரை கொடுப்பேன் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உண்மையான காதல் எதுன்னா என்னது? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய மட்டும்தான் காதலிக்கணுமா. நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கடான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. என்னடா பொழப்பு எச்சு புத்தி நீ மூடுப்பா. கட்டிய மனைவி கண்கண்ட சரி விடுங்க, அந்த காதல் கூட கள்ள காதலா போயிருச்சு. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இளவட்ட பிள்ளைய நிறைய உட்காந்துருக்காங்க. காதல்ல ஒரு ஆம்பளை பையன் தோத்து போயிட்டா என்ன வளர்ப்பான்? என்ன வளர்ப்பான்? தாடி வளர்ப்பான். தாடி வளர்ப்பான். நல்லா கவனிங்க. காதல்ல தோத்து போயிட்டா தாடி மட்டும் தான் வளர்ப்பான். சரி, அதே காதல்ல ஒரு ஆம்பளை ஜெயிச்சிட்டான்னு வையி, பொண்டாட்டிய வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், கடைசி வரைக்கும் முண்டை நீ செய்முறை செஞ்சே சாகணும். கதவால அடைச்சிட்டு வெளியே போனாலும் பத்திரிக்கை இடையில நுழைச்சு விட்டு போவான். எப்படி தேன் சொந்தக்கார வீட்டை கண்டுபிடிச்சு வாராங்கன்னே தெரியாது. செய்முறை வாங்குறப்ப இடிச்சிச்சாண்டா பத்திரிக்கை விரிச்சு பார்த்தா அந்த முண்டை 5000 மேல செஞ்சு வச்சிருப்பான். இதுல வேற சரி அவனுக்கு இன்விடேஷனை கொடுத்துட்டு இதுல ஒரு பழமொழி சொல்ல பார்த்திருக்கியா? கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை. இப்ப அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணிப்பாரு வர்ற முண்டைகளுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துப்பாரு. ஏன்னா கல்யாணம் பண்ற செலவு 1 லட்சம்னா சரக்கு செலவு 1.5 லட்சம் தாண்டுதுடா.
1500 ரூபாய்க்கு பிளெக்ஸ் அடிச்சு போட்டு அதுல 31 போட்டோ போடுறேன். 31 போட்டோ போட்டு தலைக்கு ஒரு கோட்டு கேட்கிறேன். அந்த முண்டே 30,000 முடிச்சு போடுறேன். உன் கல்யாணத்துக்குலாம் பாண்டிச்சேரி வாங்கி கொடுத்து மூடு எல்லாமே அப்படித்தாப்பா. எல்லாமே கிரமமா போயிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த நாடகத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்ன மாப்ள, நான் ஆரம்பத்தில் சொன்ன போல நாடகம் பார்க்கறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. விடிய விடிய அந்த நாடகத்தை பார்க்கணும். முக்கியமான ஒரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா, இதுல எல்லா பேருக்குமே ஒருவித பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாத்தீங்களா, கட்டிய மனைவி கண்கண்ட தெய்வம். பழமொழி இருக்குங்க. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணே எடுக்க கூடாது. ஊர் பக்கமே போக கூடாதா? என்னடா ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்க கூடாதான். ஏன் அப்படியே இருந்திருப்பான் போல. இங்க பாருங்க, குடிக்கிறது தப்பு இல்ல தம்பி, சரியா பார்த்து குடிக்கணும். இன்னைக்கு சொந்த காசை போட்டு குடிக்கிறத விட ஓசியில குடிக்கிறோம்ன்றத ஊர்பட்ட வேற இருக்கான். நல்லா குடிச்சு எக்கோ அமைத்திருந்தேன். கொலாவா அந்த கொலாவை கட் பண்ணு. அங்க ஆறுல இருக்கு, யாரு கேட்கறது? ஆமா, நீ போலுமாப்பா. அங்கிட்டு உள்ள குழாய்ல நிப்பாட்டி இங்க போட்டாதான் வீட்டுல இருந்து கேட்கணும், இங்க பாப்பாங்க. ஏன்னா அந்த நாடகம் நல்ல நாடகம். இந்த நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு. என்னங்க, அவன் பாத்திரத்தை சரியா செஞ்சுட்டோம்னா எல்லா பாத்திரமும் சரியா போய்க்கிருக்கும். சரியா தான் இருக்கு. பெண்கள் கூட்டம் நல்லா உட்காந்துருக்கீங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இங்க இருக்கிற பெண்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். கேட்டீங்கன்னா, உங்க காலில் விழுந்து கூட நான் கேட்கிறேன், தயவு செய்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீங்க என்ன பப்புனாவே முதல்ல பார்க்காதீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தனா, உங்க கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பியா நினைச்சாலும் சரி, நீங்க பெத்த புள்ளையா நினைச்சாலும் சரி, ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். தம்பி மதன்ராஜ், தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போறப்ப அதை தம்பிக்காரன் பார்த்துக்கிட்டு இருப்பானா? பார்க்க முடியாது. அந்த ஒரு துடிப்பு அர்த்தம் செய்யும். அதுக்காண்டி இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சொல்ல போற? அப்படி இங்க இருக்கிற பெண்களோட வாழ்க்கையும் ஒரு விதத்தினால கெட்டு போய்கிட்டு இருக்கு. ஏண்டா? உண்மைதான், சொல்லு. அதை நான் சரி பண்ணத்தான் வந்திருக்கேன். முக்கியமா இந்த கல்யாணமான பெண்கள் தயவு செய்து காது கொடுத்து நல்லா கேளுங்க. உங்க வாழ்க்கை கெட்டக்கூடாதுன்னு உங்க தம்பியா நினைச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லா பேரும் காது கொடுத்து கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நீங்க நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். இதாடா நல்ல விஷயம், குடும்பத்தை கெடுத்துட்டீடா. அப்படி இல்லடா, நீ பாண்டியல் டெய்லி ஒரு ஜிகர்தண்டா கடைக்கு போறீங்க. இன்னைக்கு நிறைய பேரு பொண்டாட்டி கிட்ட சம்பாரிச்ச காசை குடுக்கறத விட வப்பாட்டி கிட்ட கொண்டு போய் திணிக்கிறவங்க ஊர்பட்டவர் இருக்காங்க. சில பேர் லட்ச லட்சமா வாங்கிட்டு கொண்டேலாம் கொடுத்துறாங்களே, அவங்க என்ன பண்றது? தம்பி, உங்க வேடெல்லாம் பேடா இருக்கு, ஒழுக்கமா இருந்துக்காங்க. நான் ஏன் சொல்றது தெரியுமா? இதுல விளையாட்டு சொல்ல உண்மை அனுபவம் சொல்றேன். இந்த மதனு வீட்டுல கட்டுன கொண்டாட்டி சோறாக்குன அலுப்புலையும் அப்பதான் அவன் துணி துவைச்சிருக்கோம். ஒரு மூடைக்கு ஒரு வாளிய ஊற வச்சு துணியை துவைச்சு போட்டு ஐயோ குறுக்கு வலிக்குதேன்னு அப்பத்தான் காலை நீட்டி சாப்பாடின்னு உக்காரும். சரி, அந்த நேரம் புருஷங்கார வீட்டுக்குள்ள வருவான். இந்த ஆம்பளைன்ற கெத்த காட்டுவான். உனக்கு அறிவு இருக்கா? கட்டுன புருஷன் வீட்டுக்குள்ள வர்றேன் ஒத்த மகளை என்னடி காலை நீட்டி உட்காந்துருக்க மரியாதை இல்லாம காலை மடக்கிறீங்க. யார கட்டிய மனைவி பொண்டாட்டிய சொல்லுவான். ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. சரி, இவ காலை தூக்கி அவன் தோல் மேல போடுவா. எதுக்குமா? இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடும்பியா. எதுக்கு மாப்ள? நக்குறதுக்குடா முண்டை. அவன் எதுக்கோ போடுற உனக்கான வலிக்குது. இப்படித்தான் பொண்டாட்டிய யாருமே மதிக்கிறதே கிடையாது. ஆனா இங்க இருக்கீங்கள, இங்க இருக்கிற பெண்கள்லயே ஒரு விஷயம் எல்லாம் சொல்லிக்கலாம்ல. நான் பெண்களை யாரும் குறைச்சு சொல்றேன் நினைக்காதீங்க. பெண்கள்லயே மொத்தம் 3 வகை இருக்கா. 3 வகையா? ஆமாடா. புதுசா சொல்றிய? பெண்கள் முதல் வகை, சரி, பெண்கள் 2வது வகை, பெண்கள் 3வது வகை. இந்த 3 வகை பெண்களுமே நம்ம கூட்டத்துல இருக்கீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்றேன். நீங்க எத்தனாவது ரகம்னு நீங்களே உங்களை பிரிச்சுக்கங்க. சண்டை சத்தெல்லாம் பிரிச்சுக்கங்க. இப்ப முதல் ரக பெண்களை பாப்போமா? இப்ப இதே போல ஒரு வீட்டுல புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தா புருஷங்காரன் பொண்டாட்டி என்ன பண்ணுவான்? டம்மு டம்முன்னு அடிப்பான், தூக்கி போட்டு அடிப்பான், ரோசத்துல அடிப்பான். இப்ப ஒரு சில பொம்பளை அடி வாங்கும், ஒரு சில பொம்பளை எதிர்த்துக்கிட்டு அடிக்க. அந்த லூசு மட்டும் நம்ம விட்டுறணும், அதை நம்ம கணக்கில் சேர்க்க கூடாது. ஒரு சில பொம்பளை இந்த புருஷன்கிட்ட இருந்து அடியை தப்பிக்கிறதுக்காண்டி நேக்கா ப்ரிப்பேர் பண்ணி தப்பிச்சு ஓடும். பாத்திருக்கீங்களா? இப்ப கட்டுன புருஷன் வீட்டுக்குள்ள போதையில போவான். ரெண்டு மகளை நாடி பேசிக்கிட்டு இருக்கா, இப்படியே பேசிக்கிட்டு வச்சுக்கா. ஒன்னே
நல்லா கவனிக்கணும். என்ன முத ரகம் உன்னைய ஒரே அப்பு அப்படின்னு இவன் கையத்தே ஓங்கி இருந்திருப்பான். நீ சுண்டு வரல கூட இந்த பொம்பளை மேல பட்டு இருக்காதியா. ஓடுமையா நாடகத்தை நம்மளால காசுக்கு நாடகம் போடுறோம். அது ஓடுமையா உலக மகா நாடகத்தை. ஏய் என்ன ஓத்த மகள இப்படியே பேசிக்கு இருந்தா உன்னை ஒரே அப்பு அச்சோ ஒடியாங்க அடிக்கியா அப்பு அச்சோ காப்பாத்துக்க ஏக்கா யாத்தா ஏ சின்னமா ஒடியா அடிக்கியா. ஐயோ இந்த முண்டை தொட்டுக்கவே மாட்டேன். கத்தி ஐயா ஐயான்னு கத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அருவாளோட வீட்டுல நிப்பாங்க. எதுக்கு மாப்ள? இத அடிக்க முன்னே அலாட் ஆகிற உறுப்பு. இது முதல் ரகம். சரி, இந்த ரெண்டாவது ரகத்தை பாப்போமா? இதே போல புருஷங்காரன் வீட்டுக்குள்ள போவியா இந்தாடி என்ன கண்டா ஊரே பயப்பட நீ என்னடி தண்ணிக்குள்ளார பத்தி என்ன என்னமோ பேசினாமடி இப்படியே பேசிக்கு இருந்தடி இங்க உன்னை வாயில குத்து அவன் நீ குத்து கடைசி வரைக்கும் முண்டை முணங்கிய குடும்பத்தை கொடுத்துருவா. கடைசி வரைக்கும் இந்த பொம்பளைக்கும் புரியாது, அடிக்க போற அந்த முண்டைக்கும் புரியாது. இது ரெண்டாவது ரகம். ஆனா மூணாவது ஒரு ரகம் இருக்குல்ல மாப்பிள்ள, இந்த மாதிரி பெண்கள்லாம் அணுகுண்டுக்கு சமானா மாமுடா. This is a dangerous woman. இப்ப புருஷங்க போவியா பொண்டாட்டிட்ட போவியா? சரி இன்னாடி என்ன கண்டா சின்ன பையன் கூட ஒண்ணுக்கு இருப்பாண்டி. என்ன பாத்துருமா நீயும் கொப்பனும் என்னைய பத்தி ஊருக்கு கேவலப்படுத்தி பேசுறீங்க. நான் வரதட்சணை கேட்கிறேன் இப்படியே நாளை பின்ன உங்க அப்பன் பேசுனியா கோத்தா பஜான காதுக்கு வந்துச்சு. அருவாளை எடுத்து நான் உன்னையும் வெட்டுவேன், உங்க அப்பனையும் வெட்டுவேன். பெரிய கோவக்காரனா இருப்பேன் போலேடா. நீ வெட்டி நக்குனா போடா தும்பிய குடிக்கி உன் வகுச்சி இடத்துல நொட்டுறாடா. அப்ப ரெண்டு பேரும் மொட்டு முண்டையில இதுதே மூணாவது ரகம். நம்ம வீட்டுல எப்படி? நம்ம வீட்டுல நாலாவது ரகம். அவன் நடந்ததே அவன் சொல்றான். இங்க வந்து நாலாவது ரகம் என் பொண்டாட்டில ஒண்ணும் பேச மாட்டான். உன் வீட்டுல நடந்ததான் இங்க வந்து சொல்றேன். குடும்பத்துல சரி நான் அப்படியே இப்ப என் குடும்பத்துல நடக்குன்னு சொல்றேன்னு விடுறீங்களே. சரி நான் இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி பேச வேணாம். இங்க நாடகம் பாக்குறவங்கள பத்தியே நான் நல்லா கேட்கிறேன். நீங்களே நாடகம் பாக்குறீங்க, உங்கள்கிட்டயே இங்க இருக்கிற பெண்கள்கிட்டயே நான் முக்கியமா ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறேன். என்ன யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, இந்த நாடகத்தை நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்கன்னு மட்டும்தான். இப்போ வந்திருந்து பப்புனுக்காரன் தப்பா பேசுறான் நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா நான் ஆரம்பத்திலே உங்களை சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? பெண்கள் நம் நாட்டின் கண்கள். அதே போல இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னா ஆம்பளை மட்டும்தான். ஏமாப்ல இப்ப உனக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னு வச்சுக்குவேன், ஊர்ல என்ன சொல்லுவாங்க? தம்பி மதனு என்ன கேள்விப்பட்ட? சரி உனக்கு பொம்பளை புள்ள அப்படியே அப்படியே எடுத்தோன்னே சாமியா சொல்லுவேன். என்னப்பா வெள்ளிக்கிழமை மதமா உனக்கு மகாலட்சுமி பிறந்திருக்காமல, யார சொல்லுவேன்? பொம்பளை புள்ளைய. அதே ஆம்பளை பையில பாருங்களேன், யாருக்காவது ஆம்பளை பையன் பிறக்கட்டும், என்ன மதனு உனக்கு கருப்பு சாமியா பிறந்திருக்காண்டா முனியா அப்படியா சொல்லுவியா? மதனு உனக்கு கொல்லி வைக்க மையம் மறந்துட்டான்டா. எடுத்தோடனே முட்டை கொல்லி வைக்க தெரியுவேன். அப்புறம் தூக்கி போட்டு ஊமை கொத்தா குத்துவேன். ஏன்னா ஆம்பளை ஆளுக்கு ரொம்ப பாவம். இந்த வாழ்க்கையில போராடுற ஜீவன் ஆம்பளை வர்க்கம் மட்டுமே. சொல்றீங்க அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்போ ஒரு பாட்டை பாடி விட்டுருவேன். அதனால வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. ஐயா பாலையெடுத்து விலகி பாலையெடுத்து விலகி நீங்க இப்போ பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா? வந்தீங்களா நீங்க முன்னாடி வந்தீங்களா? ஐயா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா?
சொல்லிடுவேன். பக்கம் மேலம் பக்கா மேலம். அப்படி பப்புனுக்காரன் எப்பப்ப வாயை திறந்தவொடனே நாங்க 3 பேரும் அடிப்போம். என்ன டப்பு டப்புன்னா பூரா பேர் விழுந்தாங்கடா. யாரு எப்ப அந்த டேபிள் அதுல போய் உட்காரலாமா? எப்ப அதுல போய் நீங்க உட்காரலாமாப்பா? இங்கிட்டு வாங்கப்பா, பெரிய சேட்டுமே இங்க. சாப்பாடு டேபிள் போய் ஆள் உட்கார்ந்தா விளங்குமா? அது நல்ல வேலை சாம்பார் சட்டுக்கான கவரா போயிட்டு எங்கிட்டு வாங்க ராசாக்கா. இந்த கொடுமையா பாவம். சோறே தாங்காது அந்த டேபிள். மனுஷனை தாங்க. ஓ முருகா, அருமையான முறையில் என் நகரத்தின் பொன்னகரமாக திகழக்கூடிய நமது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்திர வட்டம் நமது மாரம்பாடி கிராமம் நமது சொட்டமாயனூரில் குடிகொண்டு அருள்வாழ்த்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர். அந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, ஏன்னா வீட்டுல என் தங்கச்சி பேர் கற்பகம். கற்பக விநாயகர் ஸ்ரீ ராஜகாளியம்மன் ஆகிய தெய்வங்களின் திருக்கோவில்கள் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இவருக்கு மேடையில் மிக சிறப்பாக உங்கள் முன்னால் அது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுனி மணந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். காதல் 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 காதல். ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு? ஒரே ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஊர்த்திக்கிட்டே இருக்கு. என்னது? காதலிக்கிறது தப்பு கிடையாது. நிறைய பேர் காதலை சொல்றதுக்கு பயப்படுறியா. இதனாலேயே பல பேர் தூக்கு போட்டு செத்து போயிடா மனுஷன். காதலிக்கிறது தப்பு கிடையாது. தைரியமானவன் காதலிக்கணும். துணிஞ்சு தூக்கிட்டு போய் கூட கட்சி வாழ வச்சு தைரியம் இருக்கணும். என்னாப்புல? ஆனால் ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளைய காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னு வையி, இவன் காலு தரையிலே நிற்காது, இவன் போன்ல சார்ஜே நிற்காது, இவன் பரிசுல பணமே நிற்காது. கடைசியில் இந்த முண்டை மட்டும் போய் தெருவில் நிற்பான். உன்னைய மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? இதுல இந்த இளவட்ட பிள்ளை தெரியும். ஒன் சைடு லவ், டூ சைடு லவ்னு ஒண்ணு இருக்கு. அது என்னடா? ஒன் சைடு ஆம்லெட், டூ சைடு ஆம்லெட். இது என்னடா? அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா டூ சைடு. ஒருத்தன் மட்டுமே இந்த ஒருதலை காதல். ஒரு பக்கம் இவனே பண்ணிக்கிறிப்பான் அந்த பிள்ளை சொல்லாமையே. கடைசியில் அந்த பிள்ளை வாக்கப்பட்டு பெருமை மறந்து கூட செத்துரு. இப்படித்தான் இதான் ஒன் சைடு லவ். இப்படித்தான் மாப்பிள்ளை மதனு ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் ரொம்ப நாளா காதலிச்சிருக்காங்க. ஆமா, இதுல இந்த பொம்பளை பிள்ளை இவனை கொஞ்சம் கலட்டி விடுறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டே இருந்திருக்கு. சரி, அதாவது இவன் நல்லா பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா லவ். இந்த பிள்ளை என்ன பண்றது இருக்கு? இந்த கூத்த மட்டும் கேளு. இந்த பிள்ளை என்ன பண்றது இருக்கு? சரி, இவனை இப்போதைக்கு டைம் பாஸுக்கு பண்ணிட்டே இருப்போம், பொழுதுபோக்குக்கு. கடைசியில நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா செட் ஆயிரும்னு இந்த பிள்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் ரெண்டு பேரும் சந்துக்குள்ள வச்சிருப்ப ஊருக்காரங்க பார்த்து பிடிச்சி 2 முண்டலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஊருக்குள்ள எவ்வளவு? ஆமா, சந்துக்குள்ளே தான் பேசுவாங்க. ஊருக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பிள்ளைக்கு இது ஒப்பல. ஏன்னா இந்த பிள்ளை தப்பிச்சு போகணும்னு நினைச்ச பிள்ளை ஒரு டைம் பாஸுக்கு பண்ண பிள்ளைய ஊர்ல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒப்பாம கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. கல்யாணம் பண்ணி அந்தாண்டு ஒரு 6 மாசம் ஓடிருச்சுங்க. இதுல என்ன பிரச்சனைனா, இந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக்ல ஆளு பொட்டுன்னு போயிட்டா. அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் தொலைஞ்சு போயிருச்சு நமக்கு வேணாண்டு. ஒரு பக்கம் ஊருக்கு நடிக்கணுமே, புருஷன் போயிட்டாண்டு. கண்ணீர் மாலை மாலையா ஊத்துது. ஆத்தி என்ன பெத்த ராசா, நான் வளர்த்த ஜீமியா ஜாமியா வாட்டு அழுதுக்கு இருக்கு. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஆளை தூக்கிட்டு போய் புதைச்சிட்டு வந்துட்டாங்க. இங்கதான் ஒரு பிரச்சனை. இவனை தூக்கிட்டு போய் புதைச்சாங்கல்ல, இந்த புதைச்ச 4 பேர் வீட்டுக்கு வரக்குள்ளே இந்த புதைச்ச முண்டை வீட்டுக்கு வந்துட்டான். எப்படி ஹார்ட் அட்டாக்ல அரை உசுரும் குறை உசுருமா படுத்திருந்திருக்கா. இவனை மண்ணுக்குள்ள ஓட்டு மூடவும் மூச்சு முட்டை மண்ணை கிளறி விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். என்னங்க வந்துட்டு இவளுக்கு அதிர்ச்சி. ஐயோ என்னங்க என்னங்க அம்மா, ஹார்ட் அட்டாக்ல படுத்திருந்தேன், உள்ளதுக்கு அமுக்கிட்டாங்க, உன் புருஷன் உசுரோட வந்துட்டேன்னு சொல்ல இந்த புள்ள அப்படியே சந்தோஷம் தாங்கல. ஊருக்கு நடிச்சுதானே ஆகணும். ஐயோ ராசா வந்துட்டீங்களா நீங்க எல்லாம், நானும் இப்ப தொங்கலாம்னு கிருந்து தூக்கல ஏமாத்துறா. சரி இப்படின்னு சொல்ல சரின்னு குளிப்பாட்டி ஓட்டிக்கு இருக்காங்க. மறுபடியும் 6 மாசம் ஆச்சு. மறுபடியும் இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மறுபடியும் செத்து போயிட்டேன். உண்மைக்கே செத்து போயிட்டேன். சரி, இந்த வட்டம் இந்தவனை தூக்கிட்டு போனாங்க 4 பேரு. அதே 4 பேரு மறுபடியும் வர்றான். இந்த புள்ள முக்காட போட்டு அழுதுருக்கு. ஏச்சு கண்ணீர்லாம் வரல. அண்ணே என்னம்மா தங்கச்சி, போன வட்டம் என் புரிஞ்ச செத்த பண்ணீங்க தானே தூக்கிட்டு போனீங்க. ஆமாம்மா, எப்படி புதைச்சிங்கன்னே தெரியல, வீட்டுக்கு வந்துட்டான்னு. இந்த வட்டமும் செத்து போயிட்டியா. என்னம்மா தங்கச்சி, நீங்க தான் மறுபடியும் தூக்குறதுக்கு வந்திருக்கீங்க. ஆமாம்மா, என் புருஷனை புதைச்சிட்டு திரும்பி வந்துடாதீங்க. ஏமா 4 மூட சிமெண்ட் வாங்கி போட்டிருக்கேன், நல்லா மொழியை விட்டு வந்துருங்கன்னு இருக்கா. இப்படி இருந்தா வீடு விளங்குமாயா? என்னைக்குமே பொன் சைட நம்பாத. பெத்த ஆத்தாப்பன் சொல்ற பொண்ணை கட்டிக்க நல்லா வாழலாம். உள்ள வச்சு சிமெண்ட பூசிடுவா.
அதனால இன்னைக்கு நடக்கின்ற திருமணம் அந்த திருமணம் கிடையாதுங்க. இருமணமும் ஒத்து போய் நடந்த திருமணம் முருகப்பெருமானே பண்ண காதல் திருமணம். இந்த காதல் திருமணத்தில் பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள் எங்கு சென்றாலும் வெற்றி முரசு கொண்டிருக்கக்கூடிய அன்பான முறையில் சிறப்பாக தனக்குத்தானே தான் என்று பேரும் புகழும் நாட்டு அன்பு பாசமில் நமது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகாமல் இருக்கும் ஸ்ரீரங்கம்பட்டி மாநகரம் கண்டெடுத்து MC படையப்பா அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியும் வேலன் வேட்டன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்க இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் வெற்றி முக்கிய பல பாடல்களை முறையோடு பாட காத்துக் கொண்டிருக்கும் நவரச நாயகி நவரச தென்றல் எமது மதுரை மாநகரையே கட்டி அரசாண்டு கொடுக்கும் ஆத்தா நல்லா இருக்கணும். சிறப்பான முறையில் மீனாட்சி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முறையில் மிக சிறப்பாக ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவர் என்று சபதமேற்று வருகிறதில்ல நாதகான பேரரசு வீரான பிரியன். இன்னைக்கு வந்திருக்க நாரதர் லேசு போட்ட நாரதர் கிடையாதுங்க, மோசமானவரா. இந்த நாரதரை யாரெல்லாம் இருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல. பாதி பேர் பப்பு நினைப்பு ஓடி போயிருவீங்க. இருந்து நல்லா நாடகத்தை பாருங்க. இன்னைக்கு வந்திருக்க நாரதர் லேசு போட்ட நாரதர் கிடையாது. மொத்தத்துக்கே 3 கிலோ நல்லி எலும்பு 3/4 கிலோ குண்டி கறிதே. என்னடா என்னமோ ஆட்டுக்கறியில சேனை 5ல வச்சா அங்கிட்டு விழுந்துருவா மனுஷன். அம்பிட்டு ஆள் பாடியான ஆளு. சிறப்பான முறையில் அன்பு அவளை தனக்குத்தானே தானுக்கு பேருமுள் ஆடக்கூடிய மேலூர் மன்னருக்கு உடப்பம்பட்டி மன்னர் எடுத்த கார்த்திக் ராஜா அவர் உங்கள் முன்னால் இவருக்கு முடியும் நாரதர் கலகப்பூர்ணாக தோன்றுவார். அதற்கு அடுத்த எப்படி DM சவுந்தரராஜனும் நாடக கலை உலகத்தை பொறுத்தளவு அன்பு பாசமிகு மாமா உங்கள் முன்னால் சிறப்பாக இங்கு ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் கபதி மாநகரம் அருகாமிருக்கும் செய்யாமங்கலம் மண் மைந்தனமாகிய KR ராமதாஸ் அவர்கள் 6 மணி மண் பின்பார். பழனியப்பா பத்தனமா பத்தனமா பாரப்பா பழனியப்பா பத்தனமா பத்தனமா ஊரப்பா கிரியதப்பா உள்ளப்பா கிரியதப்பா பாரப்பா பழனியப்பா பத்தனமா பத்தனமா அடுப்பெரிக்கும் பெண்கள் அழகழகா படிக்கிறப்பா அத்தடிச்ச காகிதத்தை அடுத்தடுக்கா சுமக்கிறப்பா ஏற்கனவே படிக்கிறப்போ எடுத்துட்டா புரியலப்பா ஏற்கனவே படிக்கிறப்போ எடுத்துட்டா புரியலப்பா நாட்டுக்கு தான் ராணியப்பா வீட்டுக்கு மனைவியப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தா கிரியதப்பா காதலுக்கு கெட்டியான உருவப்பா பட்டணத்து காதலப்பா இடையிலே மறைவப்பா பட்டை காட்டு காதலுக்கு கெட்டியான உருவப்பா பாசுபடம் தேடுதப்போ காரு வச்சு பறக்குதப்பா பாசுபடம் தேடுதப்போ காரு வச்சு பறக்குதப்பா சேர்த்த பணம் செலவழிச்சா நாட்டு பக்கம் ஒழுகுதப்பா சேர்த்த பணம்
பாருங்கப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா அருமையான முறையில் நல்லது கைதட்டலையடா வழக்கம். இதுல முந்தா நாத்து ஒரு பிள்ளை எனக்கு Facebookல கமெண்ட் பண்ணிருந்துச்சு. எப்படி? ஹாய் தங்கராஜ், உங்க நாடகம்னா நான் விரும்பி பாக்குறேன்னுச்சு. சரி, ஏதோ நமக்கு ரசிகா இருக்கும் போல ஓகே நன்றின்னு போட்டு விட்டேன். அதே புள்ள நேத்து எனக்கு மெசேஜ் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு? ஹாய் தங்கராஜ், உங்க நாடகம்லாம் இப்ப நான் பார்க்காம இருக்கிறதே இல்ல. உங்களை நான் இது பண்ணலாம். அதான்டா LOVE லவ் பண்ணலாம் லவ் பண்ணலாம். சரி, நம்மளையும் ஒரு முகர கட்ட விரும்புத விடலாமா? சரி, நான் அப்சர்வ் பண்ணிட்டு நானும் ஓகே கொடுத்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். நேத்து காலையில அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணேன். மாப்பிள்ள என்ன பண்ண? செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுதுன்னு பதிலுக்கு அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணிச்சு. சொல்ல குட்டி இப்பதான் சாப்பிட்டுக்கு இருக்குன்னு. நல்ல பதிலா இருக்கு. ஓகே ஓகே, இது எப்படி இன்னும் ஆழமா இருக்கணும்ல கமெண்ட். அப்பதான் அடுத்த கமெண்ட போடுறேன். எப்படி? செல்ல குட்டி இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு பதிலுக்கு ரிப்ளை வந்துச்சு. என்ன? செல்ல குட்டி இப்ப கைலி கட்டி இருக்குன்னு. கேரளா பொம்பளையா இருக்குமோ? அப்படித்தாண்டா நான் நினைச்சு சந்தேகப்பட்டு கேட்டேன். செல்ல குட்டி பொய் சொல்லுது, கைலி எல்லாம் கெட்டாதேன்னு பதிலுக்கு ரிப்ளை வந்துச்சு. பேசுறது செல்ல குட்டி இல்ல, உன் செல்ல குட்டியோட ஒரிஜினல் புருஷன்டியா வச்சுட்டேன். கடைசியில ஊரியா மொண்டாட்டியா இருந்திருக்கு. Facebookல போல அப்படித்தான் கண்ட மணிக்கு வைக்க இருக்குது. பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு மாதிரியா சொன்னா தம்பி, தவறுதலாக நாங்கள் உரையாட வேண்டாம், ஒழுக்கமாக இருந்து கொள்ளும். இந்த நாடகத்திற்கு சிறப்பான பிரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பு அரசுகுலம் கண்டத டிவி ஜெயமவர்களின் அருமை மாணவருமாகிய நமது மதுரை மேலூர் மாநகரம் அருகாமைக்கும் குத்தப்பன்பட்டி மாநகரம் அடுத்து அன்பு மாப்பிள்ளை பொண்ணு கிடைச்சு நல்லா வாழ்ற மாப்பிள்ளை அப்படியே இருக்கணும். ஓகே, இதே மெயின்டைன் பண்ணிக்கணும். பொண்ணுமணி அவர்களுக்கு சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் மிருதங்கம் தொப்பியன் டோலக்.
ஹலோ ஹலோ சிறப்பான முறையில் மிருதங்க மிஸ்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு வைக்கி கை தட்டலையே. அதானே நாங்கள் தெரியாதனமா வந்துட்டோமோ நேற்று கடனுக்குண்டு. ஏதோ கையை தட்டினாத்தான் நாங்களும் நல்லா பண்ணுறோமோ நினச்சிக்கிட்டு இன்னும் நல்லா பண்ணுவான். இல்லைன்னா அப்புறம் நீங்கள் உட்காந்து ஓப்பிடிக்கிற மாதிரி நாங்களும் உட்காந்து ஓப்பிடிச்சு ஓடி போடுவான். ஆமாம், நல்ல ஒரு முறையில் இந்த நாடகத்திற்கு. ஏன்னா அந்த பனி நேரம் உங்களை சொல்லியும் குத்தம் கிடையாது. நீங்கள் சும்மானாலும் கையனாலும் ஆட்டுங்க, நாங்கள் தட்டுங்கனாலும் சத்தம் நினச்சிக்கிறோம். ஆமாம், அதனால் இந்த நேரத்திற்கு பான முறையில் ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகாமையில் இருக்கும் குலசேகர நல்லூர் மரம் கொடுத்து PM மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் சைடு ரவுண்டு. ஹலோ, அருமையான முறையில் மிக சிறப்பாக தனது கலைத்திறமைகளை எடுத்த அன்பு இரு மாப்பிள்ளைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மற்றதுக்கும் தாளசுவதி கலைஞர் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமையில் இருக்கும் கீழ காஞ்சிரங்குளம் அவர்கள் கண்டெடுத்த SP கிளாமர் என்ற ராமர் அவர்கள் சேனன் தாளம். மற்றும் இங்கு அருமையாக ஆரம்பம் மிசித்த அன்பு மாமா செய்யாமங்கலம் KR ராமதாஸ் மாமா அவர்களையும் பாராட்டி என்னையும் பாராட்டி பெயர் சொல்லாத அன்பு சித்தப்பா அவர்கள்
தலைக்கு ரூபாய் 100 அன்பளத்தில் அன்பு சித்தப்பா இருக்கு. நன்றி அன்பு அண்ணனவர்களுக்கு சார்பாக நன்றி. சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பாக சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறை ஏற்பாடு செய்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் சமையல் செய்த அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றிகளை உள்ளவங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு நமது ஊரையே மிக சிறந்த ஒரு முறையில் அலங்கரித்து நாடக நடிகர்களுக்கு இங்கே தெல்ல தெளிவான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது கிழக்கு மாரம்பாடி மாடல் கண்டெடுத்து ஜீசஸ் ஆடியோஸ். ஓகே, பெயர் சொல்ல நல்ல கடைக்கு விளம்பரம் தேவை கிடையாது, ஏன்னா பூக்கடைக்கு விளம்பரம் தேவை கிடையாது. அதே போல் இன்னொரு கடை கடைக்கு விளம்பரம் தேவையில்லை தம்பி, கருவாட்டு கடைக்கு விளம்பரம் தேவை கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, இந்த காதலும் கருவாடும் ஒன்னா. எப்படி மாப்பிள்ள எல்லாத்துக்கும் காதலுக்கு விளக்கம் சொல்றீங்க? இருக்குடா பெரிய காதலும் கருவாடும் வாடி போகும் வாடி போய் இல்லங்க. என்னதே கருவாடுக்கும் காதலுக்கும் ஒத்துமை தெரியுமா? இந்த கருவாடு என்னதே ஊரே நாத்தம் எடுத்தாலும் திங்கிற ஆளுக்கு மட்டும் அது ருசியா தெரியுமா? தெரியுதா? அதே போல இந்த காதலை என்னதே புரண்டி வச்சாலும் பண்ற ஆளுக்கு தான் நல்லா நிற்கும். அதே போல கட்டுன பொண்டாட்டியும் ஜல்லிக்கட்டு மாடும் ஒண்ணுங்கிறியான். கட்டுன பொண்டாட்டியும் ஜல்லிக்கட்டு மாடும் எப்படிங்க ஒண்ணு? இந்த ரெண்டுலயுமே வளர்த்தவன் புள்ள எஸ்கேப் ஆயிருவான், கட்டுறவன் புள்ள மாட்டிக்கிருவான். நம்ம தலையெழுத்து இதுதான், வேற வழி இல்லை. நீங்க நிறைய மாட்டிருக்கீங்களா? நான் என்னைக்கு மாட்டணும் அம்புட்டி உணர்ந்துட்டேன். ஐயால் இந்த நாடகத்தை மிக அரும்பாடு விட்டு அமைத்து கொடுத்தேன். நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் சிறப்பாக இந்த நாடகத்தை அரும்பாடு விட்டு அமைத்துக் கொண்டிருக்கும் நமது கோட்டைப்பட்டி மாவட்டம் கண்டெடுத்த சிறந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஆர் சாமி கண்ணு அவர்கள் சிறந்த முறையில் இந்த நாடகத்தை மிக அரும்பாடுபட்டு அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமிதம் அனுப்பித்து கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் எங்களை போன்ற நாடக கலைஞர்களை உள்நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கெல்லாம் எங்களை பார்க்கும் அளவில் மிக சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் தமிழர் கலாச்சாரம் வழங்கும் சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் குருவியந்தல் பாண்டியவனுக்கும் இன்னொன்று பேர் என்ன, பாண்டியா? உங்க யூடியூப் சேனல் பேர் என்னண்ணே? பாண்டி தானா? பாண்டி தானா? இது திண்டுக்கலா? அது மதுரை பாண்டி, இது வந்து அது ஆமா, அது மதுரை பாண்டி, திண்டுக்கல் பாண்டி. சரி இருக்கு. ரெண்டு பாண்டிக்கு நன்றி. வெள்ளமணி மாதிரி இருந்து நல்லா நாடகம் காப்பாத்தான். ரெண்டு பாண்டி, அது குருவியந்தல் பாண்டி, இது திண்டுக்கல் பாண்டி, வேற ஒன்றும் இல்லை. ஐயா சிறப்பான முறையில் நன்றிகளை நெஞ்சார் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் எல்லா பேரையும் சொல்லி முடிச்சாலும் இங்க நடனமாட காத்து கொண்டிருக்கும் இந்த பொம்பளை பிள்ளை டான்ஸுக்கார பாப்பா, நீங்க எல்லாம் நினைக்கலாம் என்னன்னு, வேடச்சந்தூர் வெள்ளச்சாமி அன்பு சித்தப்பா அவர்கள் சிறப்பாக நன்கொடை அன்பளிப்படுத்தல அன்பு சித்தப்பா அவர்களுக்கு நன்றிகளை நெஞ்சார்ந்த தெரிவிப்பதற்கு நன்றி நன்றி. மற்றும் உங்கள் முன்னால் இங்கு நடனமாட காத்து கொண்டிருக்கும் நடன மங்கை, நாட்டிய தாரகை, ரோசா மொட்டு மொட்டு நக்குனாரு மொட்டு, மல்லிகைப்பூ சிட்டு இல்ல மொட்டு இல்லடா மட்டு 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 போச்சு, தேவலோகத்து மின்னல், தேக்கு மரத்து சன்னல், நமிதா இடுப்பு, நயன்தாரா மடிப்பு, பேசுறது பூரா பொய். இந்த பிள்ளை மட்டும் காலத்துக்கு வச்சுச்சு வந்த மலை 25 கிலோமீட்டர் போயிருந்தோ 8 கிலோமீட்டர் அப்பேற்பட்ட முறையில் வந்திருக்க. நீங்க எல்லாரும் தப்பா நினைக்காதீங்க. பப்புன்னு சின்ன பையல வந்திருக்கானே, டான்ஸ் ஏறும் கிளவி இளவியை கூட்டி வந்திருப்பாஞ்சலோ, அந்த எண்ணம் மட்டும் வரவே கூடாது. வந்திருக்க சின்ன பிள்ளை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த டான்ஸ் லேசு போட்ட டான்ஸ் கிடையாது. எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே அக்கு மார்க்கு நம்பர் 1 லூசு முண்டைய கூட்டி வந்திருக்கோம். விளங்காத வேலை நல்ல முண்டடா, எங்க அக்கா நல்ல முண்டடா. அப்படியா? பெரிய கிரமுண்டியா இருப்பா வளடா. அப்பேற்பட்ட புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி. புண்ணியவதியா? இது புண்ணியவதி இல்லடா, இன்னைக்கு நம்ம பண்ணின விதிரா. நம்ம தலையெழுத்து 6 மணி வரைக்கும் நம்மளை கொலையா கொண்டுதான் விட போறான். நாளைக்கு இந்த கிறுக்கு முண்டை தானா நமக்கு. புதுக்கோட்டை கண்டெடுத்த பூலாந்தேவி RS ஓதாச்செல்வி, சாரி ராதாச்செல்வி டான்ஸ் அண்ட் காமிக். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, என் நினைவுகள் அங்கே, நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, நீ
இருப்பிடம் உனது மனம் அல்லவா பிறப்பிடமே இருந்தாலும் இருப்பிடம் உனது மனம் அல்லவா வாழும் காதல் உறவல்லவா நீ எங்கே நினைவுகளங்கே சிறகிலேயே நான் பறந்து வர எட்டுயிரே உன்னை தொடர்ந்து சிறகிலேயே நான் பறந்து வர எட்டுயிரே உன்னை தொடர்ந்து வர காதல் என்பது மறைந்து நீ எங்கே நினைவுகள் அங்கே நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு வாழும் காதல் உறவல்லவா நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் மறுவரையில் நீ ஒரு நாள் மறுவரையில் நான் இருப்பேன் நடுத்தரையில் நீ எங்கே நினைவுகள் அங்கே அருமையான மாதிரி பழைய பாடல் நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு நன்றியை தெரிவிக்கணுமாம்மா. இந்த ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்ல பார்த்தீங்களா, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறதே இல்லாடி ஏ அக்கா பொண்ணு வச்சல நான் வச்சே பாரு நெஞ்சில நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில அட எங்கேயும் போய் கொஞ்சம் டாவு டாவு டாவுடா டாவுலாட்டு கைப்புடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்னா முன்னாடி ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து போல போதையில் காதல் சவுண்ட் நானும் எழுந்து பார்த்தையில ஜன்னல கொஞ்சம் குமரிய கண்ண பார்த்தா அவ என்ன பார்த்தா அப்புறம் நான் அவளை பார்த்தேன் கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாவு 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 டாவுலாது கைப்புடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மகளே வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உசுமான் ரோட்டிலே நெக்லஸ் வாங்கி தந்து பகவான் கடையில் பீஸ் வாங்கி தந்து கண்ணில் அளவெடுத்து ஜாக்கெட் வச்சது கேவி தியேட்டர்ல அதை கூட படம் பார்ப்போம். அவ என்ன தொட்டா சரி நான் அவளை தொடல. உனக்கு எது வியாதியா? ஏய் புருஷன் கூட இருந்தாண்டா. கண்ணு ஒட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு தாவு தாவு தாவுடா தாவுலாதி தைடா தாவு தாவு தாவுடா தாவுலாதி தைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ண